ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டான ரசமலாய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசமலாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் தண்ணி ஊற்றிருக்கோம்னா நம்ம பால் ஊற்றும் போது அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்போனா தான் கரெக்டாக பாலெல்லாம் உடஞ்சி வரும். நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கெட்டியாயிடும். நல்லா பாலெல்லாம் உடஞ்சி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை வடிகட்ட போகிறோம். இப்போ ஒட்டா பிழிய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தண்ணியில் இதை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த பாலில் சேர்த்துருந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த புளிப்பு தன்மை போகும். நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட மலாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா மசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா மசிக்கணும். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் நல்லா பிணையணும். அப்படின்னா தான் நீங்கள் மலாய் உருட்டும் போது நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். இல்லைன்னா உடஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேஸ்ட்டாக வரணும். உங்களால் எவ்வளோ முடியுதோ கையை வச்சு நல்லா பிணைங்க. இதை நம்ம இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு ஈர துணியால் கவர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவர் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ சுகர் சிரப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுகர் சிரப் பண்ண ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். சிரப் வந்து கட்டியாக ஆகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். அந்த சிரப்பில் தான் நம்மளோட மலாய் வந்து வேக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறோம். நல்லா கரையணும். ஃப்ரெண்ட்ஸ், ரசமலாய் பண்ணுற சுகர் சிரப் வந்து கம்பிப்பதம் வரணும்னு தேவையில்லை, தண்ணியாக இருந்தாலே போதும். அப்படின்னா தான் நம்ம ரசமலாய் வந்து இதில் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். கொதிக்க கொதிக்க கட்டியாகும். நம்ம கெட்டியாகவே விடக்கூடாது. கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மறுபடியும் இதை நல்லா மசிக்கணும். இது இப்படி அழகாக உருண்டை வரணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவு நீங்கள் மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசமலாய் தட்டி எடுத்துக்கலாம். நல்லா சுகர் சிரப் கொதிச்சிருச்சு. இந்த இதில் இப்போ நான் உருட்டி வச்சுருந்த ரசமலாயை போட்டுக்கலாம். ரசமலாய் போட்டதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, ரசமலாய் மேலேயே மிதந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பக்கம்தான் வேகும். நீங்கள் 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை இப்போ நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கிற சுகர் சிரப்பில் ஊற்றிடலாம். எதுக்கு ஊற்றினோம்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா, நல்லா அந்த மலாய் வந்து உள்ளே இறங்குது. அதனால் 2 பக்கமும் வேகும். நீங்கள் மைதா மாவு ஊற்றலைன்னா ஒரு பக்கமாக தான் வேகும். அதனால் உங்களுக்கு உப்பி வராது. இந்த மாதிரி உள்ளே போய் வெந்தால் தான் 1 மடங்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த மைதா மாவு ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து அடுப்பில் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மில்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு, மலாய் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 லிட்டர் மில்க் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு பால் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, கெட்டியான பால் தான் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் குங்குமப்பூ போட போகிறோம். 1 கிராம் குங்குமப்பூ போட்டுக்கலாம்.
இதை நல்லா கெட்டி பிடிக்காமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிச்சிடக்கூடாது, பால் ஆடை தங்கிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கிண்டுறதை விட்டிங்கன்னா கூட ஆடை தங்கிடும், நல்லா இருக்காது. நீங்கள் இப்போ 1 லிட்டர் பால் ஊற்றுறீங்கன்னா அதுக்கு 1/2 மடங்கு அந்த பால் சுண்டி வரணும். அது வரையும் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரசமலாய் வேக வச்சுருந்தாலும் அது 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இதுலேருந்து ஒவ்வொரு ரசமலாயாக எடுத்து நம்ம நார்மல் வாட்டரில் டிப் பண்ண போகிறோம். நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் அந்த மில்க்கை ஊற்ற போகிறேன். நல்லா பிழிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா பிழிஞ்சு இந்த மில்க்குள்ளே போட்டுக்கிட்டேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு பிழிஞ்சு காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உள்ளங்கையில் வச்சு அமுக்கி பிழிஞ்சுக்கிறணும். அந்த சிரப் பூரா வெளில வந்துடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு மில்க் ஃப்ளேவர் வந்து நம்ம மலாய்க்குள்ளே ஊறும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியில் எடுத்து கொஞ்சம் நட்ஸு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான ரசமலாய் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.